சாலையோரத்தில் தலை சிதைக்கப்பட்டு கிடந்த சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். 11-11 பாரில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணையில் இறங்கிய போலீஸ். தனியார் நிறுவன ஊழியரை கொலை செய்துவிட்டு விபத்து போல சித்தரித்து நாடகமாடிய நபர்கள். 3 நாட்கள் கழித்து 2 பேரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். தனியார் நிறுவன ஊழியர் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? காலை நேரம் சின்னேரிபாளையம் கிராம மக்கள் விவசாய பணிக்காக போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப சாலையோரத்துல கிடந்த பைக்குக்கு அடியில முகம் சிதைக்கப்பட்ட நிலையில சடலம் ஒன்னு கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு உயிரிழந்தது யாருன்னு அங்கிருந்த கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் அவரு அவினாசி மாருதி நகர் பகுதியைச் சேர்ந்த டொமினிக் சகாயராஜ்னு தெரிய வந்துச்சு. அதுக்கடுத்து டொமினிக் கொலை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல டொமினிக்க 11-11 பார்ல இருந்து 2 இளைஞர்கள் பைக்ல கூட்டிட்டு வந்த காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அதை வச்சு கணேஷ் மற்றும் அவரோட நண்பரின் வீடுகளுக்கு போன போலீஸ் 2 பேரையும் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. திருப்பூர் மாருதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் டொமினிக் சகாயராஜ். இவருக்கு ராணி ஜெகதாமேரிங்கிற மனைவியும் 2 மகள்களும் இருக்காங்க. 2 பசங்களும் பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்காங்க. கணவனும் மனைவியும் மும்மூர்த்தி நகர்ல உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. டொமினிக்கிற்கு மது குடிக்கிற பழக்கம் இருக்கு. டெய்லி மது குடிச்சாலும் கரெக்டா வேலைக்கு போயிட்டு மனைவியையும் பசங்களையும் நல்லபடியா தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவரு சிந்தாமணி தியேட்டர் பக்கத்துல உள்ள 11-11 பாருக்கு அடிக்கடி மது குடிக்க போவாரா. அதுபடி கடந்த 11ஆம் தேதி நைட்டு அந்த பாருக்கு மது குடிக்க போயிருக்காரு. அப்ப இவருக்கு பக்கத்துல ஈரோடு புளியம்பட்டியைச் சேர்ந்த கணேஷ் ஆனந்த்ங்கிற இளைஞரும் அவரோட நண்பர் சரவணன்கிற நபரும் உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் மது வாங்க போதுமான காசு இல்ல. இதனால பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்த டொமினிக் சகாயராஜ் கிட்ட பணம் கேட்டிருக்காங்க. அப்ப பாக்கெட்ல இருந்து கட்டா பணத்தை எடுத்த டொமினிக் மது வாங்குறதுக்கு தேவையான காசை மட்டும் அந்த இளைஞர்கள் கிட்ட கொடுத்திருக்காரு. டொமினிக் கிட்ட நிறைய பணம் இருந்ததை பார்த்த 2 பேரும் அந்த பணத்தை கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்காங்க. அப்ப மதுக்கடையிலிருந்து வெளியில வந்த டொமினிக் ஃபுல் போதையில அங்கேயே மயங்கி விழுந்திருக்காரு. இத பார்த்த கணேஷும் அவரோட நண்பரும் அவரை மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி பைக்ல உட்கார வச்சு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப சின்னேரிபாளையத்தில் உள்ள ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பைக்கை நிறுத்தின கணேஷ் டொமினிக்கோட பாக்கெட்ல இருந்த பணத்தை எடுத்திருக்காரு. அதை பார்த்த டொமினிக், எதுக்கு என் பணத்தை எடுக்கிறீங்க? ஒழுங்கா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருங்க, இல்லன்னா உங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருவேன்னு மிரட்டி இருக்காரு. இதனால கடும் ஆத்திரம் அடைஞ்ச 2 பேரும் கீழே கிடந்த கற்களை எடுத்து டொமினிக்கோட முகத்திலேயே அடிச்சிருக்காங்க. இதுல வலி தாங்க முடியாம சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த அவரு அங்கேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு. அடுத்து இத விபத்து போல சித்தரிக்க டொமினிக்கோட பைக்க அவரோட சடலத்தை மேல போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போன 2 பேரும் ஒன்னும் தெரியாத மாதிரி கேஷுவலா இருந்திருக்காங்க. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கணேஷையும் அவரோட நண்பர் சரவணனையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.